சேவை செய்யற நிலைமை வந்துடுச்சா? காலம் மாறி போச்சுடாப்பா, காலம் மாறி போச்சு. ஆமாம்மா, மனுஷாளுக்கு மனமும் குணமும் மாறாட்டி போனாலும் காலம் மாத்திரம் மாறிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லப்பா, பெத்த தாய் வேம்பாயிடுறா, தாரம் கரும்பாயிடுறாப்பா, கரும்பாயிடுறா. அம்மா, மாமியாரும் ஒரு காலத்துல இந்த வீட்டு மருமகளா இருந்தவங்க தாங்கிறத நினைச்சு பார்த்து பேசுங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறேன். பாடம் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்? வீடு குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல குட்டிச்சாரா போகணும்னு நினைக்கிறியா? தாய் பிள்ளையும் தனியாக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. அவ சொல்ற மாதிரி நீயும் ஆட ஆரம்பிச்சுட்டிய. தட்டாங்க வச்சுட்டு போ. அப்படியா சொல்லாதாண்டு? அவள் சொல்றதுக்காக ஆகட்டும். நான் உயிரோடு இருக்கும் போது என் பொண்ணு கஷ்டப்படுறதாவது முடியாது. நான் இப்போ போறேன். என்னன்னு சாக்கு இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. பண்டிகை நாள் அதுவுமா எதுக்கு அவங்க கிட்ட வீண் வம்பு? நீ பேசாம இரு. என் பொண்ணுங்க கண் கலங்க இருக்க நான் பொறுக்க மாட்டேன். அவங்களுக்கு என்ன அவசியம்? என்ன செய்யறது? கண்ணை கொடுத்த மாதிரி பொண்ணை கொடுத்துட்டோம். சம்சாரமும் இப்படித்தான் இருக்கும். பொண்ணை பெற்ற நாம் தான் கொஞ்சம் பணிஞ்சு போகணும். அதனால யார் என்ன சொன்னாலும் கேட்டே இருக்குதா? இந்த சுபேதார் வீரமுத்து மானத்தோட வாழ்ந்த பாத்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு. பொண்ணா அம்மா, சம்பந்தியா வர வரட்டுமே. என்ன பயமா? அண்ணி, அந்த நாக்கால் எடுத்து போடுங்க, உட்காரட்டும். நான் இங்க உட்கார வரலம்மா, உங்களை ஒரு வார்த்தை கேட்டு போலாம்னு வந்தேன். தாராளமா கேளுங்களேன். என் பெண்ணை வீட்டை விட்டு தொட்டதாக சொன்னாங்களாமே, யார் அப்படி சொன்னது? ஓஹோ, அதுவா? நான் தான் சொன்னேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறதா? பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். அதே ஆம்பளை இருந்தா அட வந்துட்டாரு பெரிய மீசக்கார ஆம்பளை. என்ன பண்ணிடுவீங்க? தலைய தனியே சீவிடுவீங்களா? மறுவார்த்தை பேச மரியாதை கெட்டுடும். மகா மரியாதை தெரிஞ்ச மனுஷன் கல்யாணத்தனிக்க கப்பல் ஏற்போச்ச உங்க மரியாதை. நீங்க செஞ்சு மோசத்துக்கு உங்க பொண்ணு என் வீட்டுல வச்சுட்டு இருக்கிறதே தவறு. அப்படின்னா இப்ப அனுப்பிச்சிடுங்க. என் பொண்ணு என் வீட்டிலே இருக்கட்டும். குடிக்கு காய கணம் இல்ல. அனுப்பிச்சிடுங்க. மகாராஜனா வேலைக்காலத்தோட கூட்டிட்டு போங்க. இந்த மருமகன் இல்லன்னு இங்க யாரும் உட்கார்ந்து அழல. அடி எடுத்து வச்சு 60 நாள் ஆகல. மழை போல இருந்த மாமனாரு முழுங்கிட்டு தொடக்கால் இந்த தனித்தவங்க ஒரு கிணறு இருக்க கூடாது. கூட்டிட்டு போங்க. அத்தை, அவர் சொல்லாம நான் எப்படி போறது? அவர் வரட்டும். அதையே நீ சொல்றது? நான் சொல்றப்பா, என் பிள்ளை என் பேச்சு மீறி நடப்பானு நினைச்சிட்டியா? சரி, புறப்படு ராதா, புறப்படு. இனிமே இந்த நரக தண்ணி இருக்க முடியாது. இந்த பிசாசிங்க உன்னை வாழ விட மாட்டாங்க. புறப்படு. நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அது எப்படியப்பா முடியும்? அவர் அனுமதி இல்லாம நான் எங்கும் போக முடியாது. போக மாட்டேன். அது எப்படி போகாம இருக்க நான் பாத்துட்டேன். நான் போக மாட்டேன். போக மாட்டேன். எவ்வளவு கனம் இருக்காடி அம்மா. ஸ்ரீரங்கத்து செக்குலக்க மாதிரி என்னோட விட்டது ஸ்பீடு. பாத்தியா, கூட்டு வந்துட்டேன். இனி ராதா நம்ம வீட்டுல தான் இருக்கணும். செத்தால அந்த வாசப்படி மெதிக்க கூடாது. எவனால வரட்டும், நான் பேசுறேன்.